வணக்கம். நான் டாக்டர் லக்ஷ்மி காஞ்சி காமக்குடி சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இங்கே வந்து ஜென்ரலாக வந்து நம்ம நிறையா வந்து குழந்தைகள் வந்து நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி வரும்போதே வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஜுரம், இருமல், சளி, மூச்சு வாங்குறது நிறையா பிரச்சனைகள்னால வருவாங்க. பட் வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ நியூஸை படித்து மூலமாக இல்லாட்டி நம்ம வந்து பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்க கேள்விக்கு இந்த மாதிரி புதுசாக வைரஸ் பரவுது, ஸோ இதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஆபத்து இருக்கா, ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், இது ரொம்ப ஆபத்தாகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல குழந்தை வந்து நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணும்போது குழந்தைங்களோட ஜென்ரலாக அவங்க வந்து பார்க்குறாங்களா, சிரிக்கிறாங்களா, விளையாடுறாங்களா, ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அவங்க வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்காங்க, யூரின் அவுட்புட் எப்படி இருக்குது, அதே மாதிரி மற்ற ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ரேட் எப்படி இருக்குது, அதே மாதிரி மூச்சு வாங்குதா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல்ல வந்து செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து ஜென்ரலாக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம வந்து பரிசோதனை பண்ணுவோம். எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து அட்மிஷன் தேவையில்லை, எல்லாருக்கும் வந்து மருந்து மாத்திரை அந்த மாதிரி தேவையில்லை. முக்கால்வாசி அது நார்மலாக தானாகவே வந்து ஒரு கோல்டு காஃப்க்கு நம்ம ஜென்ரலாக என்ன வைத்தியம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே 99% வந்து சரியாக போயிடும். எப்போ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸை சொல்லணும்னா, இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க 1 வயசுக்கு கீழே இருக்காங்க, இல்லாட்டி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லாட்டி நாட்பட்ட நுரையீரலில் பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி இருதய கோளாறு இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது இந்த வைரஸ்னால் பாதிப்பு ஏற்படலாம். இல்லாட்டி நம்ம வந்து ஒரு நியூஸை படித்தது மூலமாக நம்ம வந்து பீதி அடைய தேவையில்லை. இது ஜென்ரலாகவே வந்து குளிர்காலத்தில் வர ஃப்ளூ மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து நம்ம பெற்றோர்கள்ட்ட வந்து நம்ம யூஸ்வலாக வந்து சொல்லிடுவோம். அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் அப்சர்வேஷன் தேவைப்படும். சில குழந்தைங்களுக்கு வந்து நெபுலைசேஷன் அந்த மாதிரி நம்ம புகை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து நிறைய குழந்தைங்க வந்து சரியாக போயிடுவாங்க. மற்றபடி வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஜுரத்துக்கு மருந்து, அதே மாதிரி ஜென்ரலாக வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்குரிய குறிப்புகள்லாம் வந்து சொல்லி நம்ம வந்து யூஸ்வலாக வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறோம். ரொம்ப 1% குழந்தைங்களுக்கு தான் நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அப்போ மட்டும்தான் வந்து அட்மிஷன் தேவைப்படும், இல்லாட்டி நம்ம வந்து பயப்பட தேவையில்லை.